குட் மார்னிங். இன்றைக்கு நாங்கள் அமோனியா பற்றி பார்க்கலாம். அமோனியா வந்து ஒரு நைதரசன் பசலையை உற்பத்தி செய்வதற்கு அடிப்படையில் இருக்கின்ற ஒரு சேர்வு. சரியா? தாவரங்கள் வளர்ச்சிக்கு தேவையான நைதரசனை வழங்குகின்ற உரங்கள்ல ஒரு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு கூறுதான் அமோனியாவின் சேர்வைகள். ஆகவே இந்த அமோனியா உற்பத்தி இன்றைக்கு இன்றியமையாததாக இருக்கு. ஒவ்வொரு நாடுகளிலையும் எத்தனை மெட்ரிக் டன் கணக்கில் அமோனியா வந்து உற்பத்தி செய்யப்படுது. இந்த அமோனியாவை பயன்படுத்தி சோடியம் கார்பனேட் பிரித்தெடுப்பு இருக்கு காணப்படுது. அங்கால HNO3 தயாரிப்பு காணப்படுது. யூரியா தயாரிப்பு காணப்படுது. உங்களுக்கு செயற்கை உரங்கள்ல பிரதானமாக நைதரசனை வழங்குகிற உராக யூரியா காணப்படும். அதே நேரத்தில் அமோனியம் போஸ்பேட், அமோனியம் கார்பனேட், அமோனியம் நைட்ரேட் அப்படின்னு சொல்லி அமோனியம் உப்புக்களை கொண்ட நிறைய பசலைகள் வந்து பயன்படுத்தப்படுது. அமோனியா உற்பத்தியின் அடிப்படையை கொண்டு நிறைய தொழிற்சாலைகள் இருக்கு. இந்த உற்பத்தியை பயன்படுத்தி இன்னும் வேலை செய்யறதுக்கு நிறைய தொழிற்சாலைகள் இருக்கு. அமோனியா வந்து வேறொரு சந்தர்ப்பத்துல மூலப்பொருளாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வாயு. ஆனால் இதை என்ன செய்ய வேணும் என்று சொன்னால் சாதாரணமாக இயற்கையிலிருந்து பெற முடியாது. இதை வந்து உற்பத்தி செய்ய வேணும். ஒவ்வொரு முறைகள் காணப்படுது. எங்களோட சிலபஸ்ல வந்து ஏபர் முறை என்று சொல்லப்படுகிற ஒரு முறையின் மூலமாகத்தான் அமோனியா உற்பத்தி செய்யப்படுது. அது ஏபர் பஸ் முறை என்று சொல்றது. ஏபர் பஸ் முறை என்று சொல்லி கைத்தொழில பொறுத்தவரையில ஒவ்வொரு தாக்கங்களும் வந்து ஒரு பொருத்தமான ஒரு முறையில நிகழ்த்தப்பட்டு அதிகளவான விளைவுகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் அங்கு ஏற்படுத்தப்படுது. சாதாரணமாக ஒரு தாக்கத்தை நிகழ்த்துவது என்பதை தாண்டி வினைத்திறனாகவும் விளைதிறனாகவும் விளைவுகளை பெறக்கூடிய மாதிரி தாக்கத்தை நிகழ்த்த வேண்டும் என்ற தேவைகள் இருக்கு. ஆகவே பல நிபந்தனைகளை பயன்படுத்திதான் தாக்கங்கள் வந்து வெற்றிகரமாக நிகழ்த்தப்படும். சரி, உங்களுக்கு அமோனியா தயாரிப்புக்குரிய தாக்கம் நல்லா தெரியும். நீங்கள் சந்தர்ப்பத்துல சமநிலையிலேயே படிச்சிருப்பீங்க. ரசாயன சமநிலை சொல்லப்படுற பாடத்திலே இந்த தாக்கத்தை பற்றி படிக்காமல் படிச்சிருக்க மாட்டீங்க. அமோனியா தயாரிப்பு ஏபர் பஸ் முறை அமோனியா தயாரிப்பு. இதுல N2வும் H2வும் தாக்கி ஒரு NH3 உருவாகுது. இந்த உருவாகுன்ற NH3 ஒரு மீளும் தாக்கம் குறித்த நிபந்தனையில சாதாரண அறை வெப்பநிலையில இருக்க NH3 பிரிஞ்சு N2H2 தராது. இந்த தாக்கத்தின் நிபந்தனையில இந்த NH3 பிரிகி அடைஞ்சு என்ன செய்யணும்னா மீண்டும் N2வையும் H2வையும் தரும். ஆகவே அமோனியா உற்பத்தியின் அடிப்படை தத்துவம் இங்கதான் இருக்கு. N2வும் H2வும் தாக்கி NH3 வரும். இந்த தாக்கத்துல விளைவாக பெறப்படுகின்ற NH3 எப்படி அதிகரிக்கலாம், அதற்கு நாங்கள் அமுக்கத்தை எப்படி கட்டுப்படுத்தலாம், வெப்பநிலை எப்படி கட்டுப்படுத்தலாம், ஆகலம் அமுக்கத்தை கூட்டினால் என்ன நடக்கும், ஆகலம் அமுக்கத்தை குறைச்சால் என்ன நடக்கும், வெப்பநிலை ஒரு அளவுக்கு மேல உயர்த்தினால் எவ்வளவு பாதிப்பு ஏற்படும், அல்லது அதற்கான செலவினங்கள் எப்படி இருக்கும், அல்லது ஆகலும் குறைஞ்ச வெப்பநிலை பயன்படுத்தினால் தாக்கம் நிகழுமா, இந்த மாதிரி நாங்கள் இந்த தாக்கத்துல சில நிபந்தனைகளை பரிபிரியோகிப்போம். டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கு. ஆனால் இந்த தாக்கத்துக்கு தேவையான மூலப்பொருட்கள் என்று பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்று N2 ஏபர் பஸ் முறை அமோனியா தயாரிப்புல நைதரசனும் ஐதரசன் தான் NH3 இருக்கு. இந்த தாக்கத்துக்கு தேவையான மூலப்பொருள் வந்து N2வும் H2வும். அப்ப சில சந்தர்ப்பங்கள்ல மூலப்பொருட்கள் என்று சொல்லும் போது மூலப்பொருட்கள் வந்து இயற்கையிலே ஏதாவது ஒரு கூறாக காணப்படும். இப்ப நீங்கள் இரும்பு பிரித்தெடுப்புல பாத்தீங்கன்னா கற்கரி என்று பயன்படுத்தினீர்கள், சுண்ணாங்கல் என்று பயன்படுத்தினீர்கள். சரி,
அதே போல இரும்புத்தாது. இதுகளுக்கு உற்பத்தி செலவு என்பது அவ்வளவுக்கு இருக்க வாய்ப்பில்லை. ஏன்? அது இயற்கையில காணப்படுகின்ற ஒரு வளம். அந்த வளத்தை பெற்றுக்கொள்றதுக்கான ஒரு செலவு இருக்குமே தவிர அதே ஒரு உற்பத்தி செய்யணும் என்ற தேவை இல்லை. சரியா? கற்கரி என்ற கற்கரியை எங்கே இருந்து எடுக்கணுமோ அங்கே இருந்து எடுத்தா சரி. கற்கரி உற்பத்தி செய்யப்படுறது தான். அப்ப இந்த N2வும் H2வும் எங்கள்கிட்ட என்ன மாதிரி இயற்கையில சுயாதீனமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இல்லை. N2வின் பிரதான சோர்ஸ் வளிமண்டலம். சரியான வளிமண்டலத்துல இருக்கிற நைதரசன் தான் அதிக சதவீதத்துல காணப்படுது. நைதரசன் எங்க அதிக அளவில் காணப்படுதுன்றால் வளிமண்டலத்துல. அப்ப இந்த பிரித்தெடுப்புக்கு தேவையான N2, சரியான அமோனியா தயாரிப்புக்கு தேவையான N2 வளிமண்டலத்துல இருந்துதான் பிரித்தெடுக்கப்படுது. வளிமண்டலம் ஒரு கலவை. இந்த கலவையில இருந்து N2வை பிரித்தெடுக்கிறதுக்கு ஒரு தொழிற்சாலை செயல்முறை இருக்கு. அதாவது உற்பத்தி செய்ய வேண்டிய ஒரு செயற்பாடு இருக்கு. அப்ப அதன் மூலம் அதற்கு ஒரு செலவினம் காணப்படும். இதை சொல்ல உற்பத்தி கிரியம் என்று சொல்லி நம்ம இண்டஸ்ட்ரியல்ல அந்த ஒரு வார்த்தை பிரயோகம் இருக்கு. செலவு என்பது கிரியம் என்று சொல்லுவோம். உற்பத்தி கிரியம் N2வை உற்பத்தி செய்வதற்கு காணப்படும். N2வை உற்பத்தி செய்யற நீங்கள் பகுதிபட காட்சி வடித்தல் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. லட்சிய கரைசலை அல்லது லட்சிய கரைசலை அன்பித்த கரைசலை ஒன்றிலிருந்து ஒன்று பிரித்தெடுப்பதற்காக இந்த காட்சி வடித்தல் முறையை பயன்படுத்தி இருக்கணும். பகுதிபட காட்சி வடித்தல்ல அவத்த சமநிலை சரிதான். பகுதிபட காட்சியில லட்சிய நடத்தையுடைய திரவ கலவையில இருந்து குறித்த ஒரு கூரை பிரித்தெடுப்பதற்காக அந்த கலவையின் திரவத்தை கொதிகலல் எடுத்து பகுதிபட காட்சி வடிக்கும் நிரல், பகுதிபட காட்சி வடிக்கும் நிரல் அத மேல வச்சு இந்த தொகுதியை நீங்கள் வெப்பப்படுத்தும் போது ஆவி பரப்பு கூடிய திரவம், ஆவி பரப்பு கூட இதுக்குள்ள இருக்கிற 2 திரவம் அல்ல ஒன்றுக்கு மேற்பட்ட கலவையில ஆவி பரப்பு கூடிய திரவம் மிக விரைவாகவும் அதிக சதவீதத்திலே வந்து அது இந்த மிக உச்சமான பகுதிக்கு வரக்கூடிய மாதிரி இந்த தொகுதி அமைக்கப்பட்டிருக்கு. அதுல ஒரு தெர்மோமீட்டர் ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. இவற்றின் வெப்பநிலை கீழிருந்து மேல் நோக்கி குறையும். அப்ப ஆவி பரப்பு குறைஞ்சவருக்கு கொதிநிலை கூட அவர் குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் ஆவியாக வர அதுக்குள்ள ஒடுங்கிடுவார், திரவமாக. ஆவி பரப்பு கூடிய திரவத்து கொதிநிலை குறையும். அப்ப குறைஞ்ச வெப்பநிலையில அது ஆவியாக இருக்கும். ஆவியா இங்கால அகற்றப்படும். நீங்கள் லீபோக்கின் ஒடுக்கிய பயன்படுத்தி கீழிருந்து மேலாக திரவத்தை செலுத்தி இந்த வாயுவை ஒடுக்குவதன் மூலம் ஆவி பரப்பு கூடிய திரவத்தை ஏந்துதல் வருகிறது. 2 திரவங்களை மட்டும் கொண்ட ஒரு கலவையாக இருந்தால் உங்களுக்கு ஆவி பரப்பு குறைஞ்ச திரவம் கொதிகலல் எஞ்சி இருக்க ஆவி பரப்பு கூடிய திரவம் இங்க பிரித்தெடுக்கப்படும். உதாரணத்துக்கு ஏபி என்ற 2ல ஆவி பரப்பு பியை விட ஏக்கி கூட என்று சொல்லி நாங்கள் குறிப்பிட்டால், ஆவி பரப்பு என்று சொல்லாமட்டாலும் அதிண்ட தூயாவி அமுக்கம் பீனோட் பியை விட பீனோட்டே பெருசு அப்படி சொன்னாலும் ஏதான் விரைவாக ஆவியாகி கொண்டு முதல்ல ஏ வர பி ஒடுங்கிடும். பாதி தூரத்துல பி ஒடுங்கிடும். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த அரண்ட நிலத்துக்கும் அவத்தை சமநிலை என்ற ஒரு பாடத்துல பகுதிபட காட்சி வடித்தல், எளிய காட்சி வடித்தல், பொதுநீராவி காட்சி வடித்தல் சம்பந்தமாக கேள்விப்பட்டு சரி. இப்படி கலவை ஒன்றில இருந்து ஒரு கூரை பிரித்தெடுப்பதற்காக இந்த முறையை கையாளு. இந்த முறை திரவ கலவைகள்ல இருந்து
நீங்கள் பெறுவதாக கருதி கொண்டிருக்கின்றீர்கள். திரவ கலவையை வெப்பப்படுத்தினால் என்ன செய்யுது? ஆவி பரப்பக்கூடியது முதல்ல என்ன செய்யும்? வரும். அப்ப குறித்த வெப்பநிலையில குறிப்பிட்ட ஒரு கூறு மட்டும் இதில் வர அதை ஒடுக்கக்கூடியதாக இருக்கு. இந்த முறையை பயன்படுத்தி தான் வளிமண்டலத்தில் இருக்கிற நைதர்சன் பிரித்தெடுக்கப்படுது. அப்ப ஏபர் முறைக்கு தேவையான என்று எங்க இருந்து கிடைக்குதோ வளிமண்டலத்திலிருந்து கிடைக்குது. அதுல இருந்து எப்படி உற்பத்தி செய்யப்படுதுன்னு சொன்னால் பகுதிபட காட்சி வடித்தல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தத்துவத்தின் ஊடாக, பகுதிபட காட்சி வடித்தல் தத்துவத்திற்கு ஊடாக வளிமண்டலத்தில் இருக்கிற என்று வாயு என்ன செய்யப்படுது? பிரித்தெடுக்கப்படுது. அப்ப இந்த உற்பத்திக்கு ஒரு உற்பத்தி செலவினம் காணப்படும் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்க. சரியா? வளிமண்டலத்தில் 78% என்று இருக்கு. ஒவ்வொரு நாடும் இந்த வேலையை பயன்படுத்தி வளிமண்டலத்தில் இருக்கு என்று என்ன செய்யும்? அகற்றி கொண்டுதான் இருக்கு. எத்தனையோ மெட்ரிக் டன் கணக்குல, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, மெட்ரிக் டன் கணக்குல அகற்றி கொண்டு. அப்ப இது எப்படி சாத்தியம்? கொதிகல் அணுக்கள வாயு எடுக்கலாமா? இந்த ஒரு மெய் வாயு கலவையும் என்ன செய்யலாம்? திரவமாக்கலாம் தானே. அப்ப பௌதிபட காட்சிப்படுத்தல் முறையில உங்களுக்கு ஒரு திரவ கலவை வேணும்னு சொன்னால் வளிமண்டலத்தை உறிஞ்சி நல்லா ஒடுக்கினீங்கன்னு சொன்னால் திரவ கலவை வரும் தான். அப்ப 27 பாகசியில இருக்கிற ஒரு திரவ கலவையை 100 பாகசிக்கு மேல வெப்பப்படுத்தியா பகுதிபட காட்சிப்படுத்தும் இல்லைத்தானே. -டிகிரியில வச்சுக்கொண்டு திரவ கலவை கொண்டு மைனஸ்லயே கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பநிலை அதிகரித்து கொண்டு வர ஆவி பரப்பக்கூடிய திரவம் முதல்ல என்ன செய்யும்? சாரி, அந்த ஆவி மேலே வரும். அப்ப அதை பிரித்து என்ன செய்யலாம்னா ஒன்றுல இருந்து ஒன்று வேறுபடுத்தி அறியலாம். எங்கிட்ட சில பகுதிபட காட்சிப்படுத்தல் மூலம் எண்டு உற்பத்தி அது தொடர்பான குறிப்பிடப்படையில. ஆனாலும் எண்டுவை உற்பத்தி செய்வதற்கு அவத்த சமநிலையில நீங்கள் படித்த பகுதிபட காட்சிப்படுத்தல் சொல்லப்படுகிற அந்த டெக்னிக் கையாளப்படுகிறது என்று உங்களுக்கு தெரிய வரும். சரியா? விளங்கிக் கொள்ளுங்க. ஏபர் போஸ் முறை அமோனியா தயாரிப்புல பிரதான தாக்கிகள் ஒன்று நைதரசனும் ஐதரசன். நைதரசன் சுயாதீன நிலையில எண்டுவாக வளிமண்டலத்துல காணப்படுகிறதால அதை பிரிச்செடுக்கிற ஒரு வேலை திட்டம் ஒன்று இருக்கு. அது பிரிச்செடுக்கிறதுக்காக கையாளப்படுகின்ற முறைதான் பகுதிபட காட்சிப்படுத்தல். பகுதிபட காட்சிப்படுத்தல் மூலம் வளிமண்டலத்தில் இருக்கிற நைதரசன் திரவமாக புறப்படுது. எல்லா வாயுக்களையும் திரவமாக்கி நான் சொன்ன மாதிரி பகுதிபட காட்சி படிக்கலாம். சரி, ஓகே. நைதரசன் உற்பத்தி இதோட போதுமாக இருக்கு. அடுத்தது ஐதரசன். உங்களுக்கு தெரியும் வளிமண்டலத்தில் 78% என்ன இருக்கு? நைதரசன் இருக்கு. ஐதரசன் பெர்சன்டேஜ் கேட்டால் ஒரு வீதத்தை விட குறைவுதான். 78% நைதரசன், 21% வளிமண்டலத்தில் இருக்கிற கூறுகள்ல 78% நைதரசன் என்று இருக்கு. 21% O2 இருக்கு. ரெண்டும் சேர்ந்து 99% கனவளவுப்படி 99% எண்டுவும் ஓட்டுவும் இருக்கு. மிகுதி 1% சடத்துவ வாயுக்கள் இருக்கு. கார்பனீர் ஆக்சைடு வாயு இருக்கு. ஏனைய தூசி துணிக்கைகள் இருக்கு. நீராவி இருக்கு. சரியா? ஒரு பாஸ்ட் பேப்பர்ல இப்படி எம்சிக்கு கேள்வியை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. 2010க்கு முற்பட்டதா இருக்க வாய்ப்பு இருக்கு. வளிமண்டலத்துல 3ஆவதாக காணப்படுகின்ற வாயு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. 3ஆவதாக காணப்படுகின்ற வாயு வளிமண்டலத்துல 3ஆவதாக. எல்லாருக்கும் முதல் 2 தெரியும். 3ஆவது கேட்டகரியில இருக்கிறால் தான் பிரச்சனைக்குரியாள். வளிமண்டலத்துல இருக்கிற அமைப்பை பார்த்தவர்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். என்னென்ன தெரியும்? வளிமண்டலத்துல இருக்கிற அமைப்பை பார்த்தா மட்டும்தான் தெரியும். இது எங்கட அனுபவத்துக்குள்ள இருக்கு. சின்ன வயதுல இருந்து படிச்சிருக்கேன். முதலாவது அதிக சதவீதத்துல இருக்கிறது என்று, அடுத்ததாக இருக்கிறது ஒன்று. 3ஆவதாக இருக்கிற வாயு என்று கேட்டால் கனவேருடைய விடை கார்பனீர் ஆக்சைடாகத்தான் இருக்கு.
0.03% கார்பனீர் ஆக்சைடு வளிமண்டலத்தில் காணப்படுவதாக நாங்கள் படிக்கிறோம். ஆனால் கார்பனீர் ஆக்சைடை விட கூடிய சதவீதத்தில் ஆர்கன் இருப்பதாக பகுப்பாய்வுகள் சொல்லுது. வளிமண்டலத்தில் இருக்கிற வாயு கூறுகள்கிட்ட அளவில் நைதர்சனுக்கு அடுத்ததாக எந்துவும், அதற்கு அடுத்ததாக ஆகணும், அதற்கு அடுத்தபடியாகத்தான் CO2வும் காணப்படுது. சரியா? அதற்கு அடுத்தபடியாக நியோன் இருக்கு. சரி, இந்த ஓர்டரை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வளிமண்டலத்தில் இருக்கிற வாயுக்கள்கிட்ட சதவீதம் N2, அதற்கு அடுத்தபடியாக O2, அதற்கு அடுத்தபடியாக CO2, நியோன். மிகவும் குறைஞ்ச சதவீதத்துல ரேடன் இருக்கும், ஆரன். வளிமண்டலத்துல மிகவும் குறைஞ்ச சதவீதத்துல ரேடன், சடத்துவ வாயுக்கள் வளிமண்டலத்துல சொற்ப அளவில் காணப்படுது. சொல்லிட்டு இந்த ரேஞ்சில இது இருக்கு. இந்த கலவையில இருந்து நாங்கள் N2வை பிரிச்செடுக்கலாம். ஆனா ஐதரசனை அப்ப இங்கே இருந்து பிரிச்செடுக்கிறோம். ஐதரசன் வாயுவை நாங்கள் எங்கே இருந்து பிரிச்செடுக்கிறோம்? ஐதரசனை நாங்கள் வேறு ஏதாவது ஒரு உற்பத்தி செயல்முறைக்கு உட்பட்டு தான் தயாரித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஐதரசன் ஏதாவது ஒரு உற்பத்தி செயல்முறை கூடாகத்தான் தயாரித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ப ஐதரசன் வாயுவை உற்பத்தி செய்வதற்கு நாங்கள் என்னத்தை பயன்படுத்துறோம்? ஐதரசன் வாயுவை உற்பத்தி செய்யறதுக்கு நாங்கள் என்ன பயன்படுத்துறோம்? நாங்கள் இந்த விஷயத்தை நோட் பண்ணிட்டு ஐதரசன் வாயு உற்பத்தி தொடர்பான ப்ரொசீஜரை பார்ப்போம். சரியா? தலையங்கம் போட்டுக்கொள்வோம். ஏபர் பஸ் முறை அமோனியா உற்பத்தி. 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 முதலாவது பயிற்சி போட்டுக் கொள்வோம். பிரதான மூலப்பொருட்கள். பிரதான மூலப்பொருட்கள். பிரதான மூலப்பொருட்கள். ஒன்று N2 வாயு, மற்றது H2 வாயு. பிரதான மூலப்பொருட்கள் ஒன்று N2 வாயு, மற்றது H2 வாயு. இரண்டாவது H2 வாயு. பிரதான மூலப்பொருட்கள் N2 வாயு, மற்றது H2 வாயு. இந்த ரெண்டையும் தாக்கத்துல தான் இங்க அமோனியா உற்பத்தி செய்யப்படுது. ഇതിന്റെ உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருள் இந்த ரெண்டு. தலையங்கம் போட்டுக்கொள்ள N2 வாயுவை பெறல். N2 வாயுவை பெறல். N2 வாயுவை பெறல். N2வின் பிரதான மூலம், N2வின் பிரதான மூலம், N2வின் பிரதான மூலம் வளிமண்டலமாகும். N2வின் பிரதான மூலம் வளிமண்டலமாகும்.
N2வின் பிரதான மூலம் வளிமண்டலமாகும். 78% N2 இருக்கு. வளியை திரவமாக்கிய பின்னர் 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 பகுதிபட காட்சி வடித்தல் மூலம் பகுதிபட காட்சி வடித்தல் மூலம் பகுதிபட காட்சி வடித்தல் மூலம் வளியை திரவமாக்கிய பின்னர் பகுதிபட காட்சி வடித்தல் மூலம் N2 வாயு வேறாக்கப்படும். N2 வாயு வேறாக்கப்படும். இந்த செயற்பாட்டில நோக்கம் N2 உற்பத்தி செய்கிறது. பகுதிபட காட்சி வடித்தல இது வாயு கலவை. இங்க இவ்வளவு கூறுகளும் இருக்கும். அப்ப N2 உற்பத்தி செய்தோட பக்க விளைவு பொருளாக O2 வருது. அப்ப அதை விட அதே இப்ப O2 தான் மிகவும் முக்கியமானதாக இருக்கு. அப்ப அதுவும் உற்பத்தி செய்யப்படுது. இதுல இருக்கிற CO2வும் பிரதானமாக உற்பத்தி செய்யப்படும். அதை திண்ம CO2வாக மாற்றி உலர் பனிக்கட்டியாக சில தேவைகளுக்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள். உணவு பண்டங்களை பாதுகாப்பதற்கு திண்ம CO2 பயன்படுத்தப்படும். மற்றது நீங்கள் படிச்சிருக்கிறீர்கள், CO2 செயற்கை மழை என்ற பங்களிப்புக்கு காரணமாக இருக்கும் சொல்லி. இந்த பிரதான நோக்கம் வளிமண்டலத்தில் இருக்க இந்துவை பிரித்தெடுக்கிறது. பகுதிபட காட்சிப்படுத்தல மற்ற வாயுக்களை மின்சிலண்டா பிரித்தெடுக்காது. இப்ப பகுதிபட காட்சிப்படுத்தல தத்துவம் இலங்கையிலேயே பெட்ரோலிய உடைப்பிலையும் இதுலையும் எத்தனால் உற்பத்தியிலையும் பயன்படுத்தப்படுது. இப்ப பகுதிபட காட்சிப்படுத்தல் மூலம் வளிமண்டலத்தில் இருக்கிற N2 பிரித்தெடுக்கப்படுது. எத்தனால் அல்கஹால் நொதித்தல்ல எத்தனால் பிரித்தெடுக்கப்படுது. மற்றது பெட்ரோலிய உடைப்பு இதுலையும் பகுதிபட காட்சிப்படுத்தல் தத்துவம் தான் பயன்படுத்தப்படுது. இப்ப கவனிங்க, N2 வாயுவை பெறல் N2வின் பிரதான மூலம் வளிமண்டலமாகும். வளியை திரவமாக்கிய பின்னர் பகுதிபட காட்சிப்படுத்தல் மூலம் N2 வாயு வேறாக்கப்படும். சரிதானே? இதே மாதிரி H2 வாயுவையும் வேறாக்குற சம்பந்தமாக நாங்கள் பார்க்க N2 போல எளிமையாக இது முடியாது. H2 பற்றி நிறைய விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. H2 தயாரிக்கிற சம்பந்தமாக. சரியா? நான் இதை அழிக்கிறேன், இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. வளிமண்டலத்தில் இருக்கிற வாயு கூறுகள்கிட்ட ஒழுங்கு N2O2 ஆகன் CO2 நியோன். CO2 ஆகன் உயர் சதவீதத்துல காணப்படும். அந்த பெரிய தொகையிலே அந்த ஒரு வீதத்துக்கு தான். சரி,
அடுத்த தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. H2 வாயுவை பெற H2 வாயுவை பெற ஐதரசனை வந்து உற்பத்தி செய்ய வரும். இயற்கையில ஐதரசனும் சாதாரணமாக இல்லை. அப்ப அமோனியா உற்பத்திக்கு தேவையான N2 வேற 2 தொழிற்சாலைகளில் இருந்து பெறக்கூடியதாக இருக்க போகுது. ஒன்று பகுதி வட காட்சி வைக்கிற இடத்துல இருந்து, மற்றது H2 உடைச்செடுக்கிற இடத்துல இருந்து. சரிதானே? ஓகே. ஐதரசன் வந்து ஐதரோ கார்பன்களை உடைப்பதன் மூலம்தான் பிரதானமாக ஐதரசன் வந்து உற்பத்தி செய்யப்படும். ஐதரோ கார்பன்கள்ல இருக்கிற ஐதரசனை உடைச்சுதான் H2 வாயு உற்பத்தி செய்யப்படும். ஆகவே இந்த H2 வாயுவின் உற்பத்திக்கு ஹைட்ரோ கார்பன் அவசியம். ஹைட்ரோ கார்பன் அவசியம். அப்ப ஹைட்ரோ கார்பன் இயற்கை மூலம் அப்படி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், இயற்கையில அதிகளவான இலகுவாக பெறக்கூடியதாக ஒப்பிட்டு ரீதியில மீதேன் வாயு என்று சொல்லி ஒன்று இருக்கு. இயற்கை வாயு என்று சொல்றது மீதேன். சரிதானே? இலகுவாக சொல்லி போய் எங்க கிணத்துல தண்ணி அல்ற மாதிரி அள்ளி கொண்டு வரையிலாது. ஏனைய ஹைட்ரோ கார்பன்களை பெறுவதை விட இந்த மெதேன் இயற்கை வாயு ஓரளவுக்கு பெறக்கூடியதாக இருக்கு. இந்த மீத்தேன்ல இருக்கிற ஐதரசனையும் H2வாக என்ன செய்யலாம் என்றால் ஊக்கல் தொழிற்பாட்டின் மூலம் மாற்றலாம். பொதுவாக அநேகமான நாடுகள்ல பயன்படுத்தப்படுகின்ற சோர்ஸ் வந்து மீத்தேன் இயற்கை வாயு என்று சொல்ற. இயற்கை வாயுவில அதிக சதவீதத்தில் 70% விட உயர்வாக CH4 காணப்படும். 70% உயர்வாக CH4 காணப்படும். நீங்கள் இந்தியாவில ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாலே இது ஒரு பெரிய பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருந்தது. இப்போ ஓடும் என்றுதான் நினைக்கிறது. அடங்கிட்டு கொரோனாவால பிரச்சனை கதைக்கப்படாத பேசுபொருள் இல்லாம போயிட்டு, ஆனால் பிரச்சனையாக இருக்கிறது. ஒரு 4-5 வருஷத்துக்கு முற்பட்ட தமிழ் சினிமா பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த படத்திலே அதை பற்றி திருப்பி கதைப்பாங்களே. ஒவ்வொரு படத்திலையும் விவசாயிகள்கிட்ட தற்கொலை, விவசாய நிலம் பாதுகாப்பு, அப்ப அதுல வர பிரச்சனை, இந்த மீத்தேன் திட்டம், இது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு ஒன்று அங்க ஓடிக்கொண்டிருக்கு. ஏனென்றால் இயற்கை வாயு வந்து பூமிக்கு அடியில பாறை படுக்கைகளுக்குள்ள எக்ஸஸ் ஆக இருக்கு. பாறை படுக்கைகளுக்குள்ள இந்த வாயுக்கள் வந்து அதிக அளவில் காணப்படும். அப்ப இதை ட்ரில் பண்ணி, பூமியை ட்ரில் பண்ணி நீர் கெமிக்கல் எல்லாத்தையும் உள்ள விட்டு அந்த பாறை படுக்கைகளுக்கு பெறவை விட்டு அந்த கெமிக்கல்ஸ் அந்த வாயுக்கள் எல்லாத்தையும் புறத்துறிஞ்ச அனுமதிச்சு திருப்பி அவ்வளவு கெமிக்கலையும் வெளியில ஸ்டக் பண்ணி உறிஞ்சி அதுல இருக்கிற மீதேனை மட்டும் பிரிச்சு போட்டு திருப்பி அந்த கெமிக்கல் என்னவாகும்ன்றது இப்ப சூழல் பிரச்சனை. இந்த கெமிக்கல் என்னவாகும்? மிகவும் வளர்ச்சி அடைஞ்ச நாடுகள்ல இந்த கெமிக்கல்ஸ் வந்து நிலத்துல சேர்க்க இயலாது. இது ஏதாவது ஒரு பரிகரிப்புக்கு உட்படுத்தப்பட்டு மீண்டும் இன்னொன்று பயன்பாடுக்கு போகணும். ஆனால் சில நாடுகள்ல அது சாத்தியப்படாது. இதை உற்பத்தி செய்யற சிலவை விட அதை பரிகரிக்கிற சிலவை வந்து மிக உயர்வாக இருக்கு. ஆகவே வேலை முடிஞ்சோன்னு தூக்கி போட்டு போற ஆக்கள் மாதிரி வேலை திட்டம் நடக்கும். ஆகவே இதை கொண்டு மண்ணில விட்டால் அந்த கெமிக்கல்ஸும் மண்ணில பெறவ மண் வந்து தரிசு நிலமாகும் என்பதால் அதன் பிரதான வாதம். சரிதான்? அப்ப இயற்கை வாயுவை பூமிக்கு அடியில இருந்து பிரிச்செடுக்கும் போது அங்க பயன்படுத்தப்படுகின்ற கெமிக்கல் அந்த பிரதேசத்துல விடையலாது. விட்டால் அந்த பிரதேசத்துல இருக்கிற மண் வளம் குன்றும். இயற்கை வாயு வேணுமா, மண் வளத்தை கெடுக்கிறதான்றது இப்ப பிரச்சனையாக இருக்கு. சரி, அது தொடர்பான ஒரு பிரச்சனை இப்ப ஒரு கனகாலம் 5 வருஷத்துக்கு நினைக்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இந்த அநேகமான மீடியாக்கள் எல்லாம் சொன்னாங்க. இப்ப கொரோனா வந்துட்டானே, எல்லா மீடியா கொரோனா பற்றி கட்சி இப்ப மீத்தேன் திட்டம் சொல்லுவாங்க. சரி, அவங்க அப்படிதான் கேட்பாங்க, மீத்தேன் திட்டம் சொல்லுவாங்க. அப்ப இயற்கை வாயு பூமிக்கு அடியில பாறை படுக்கைகள்ல எக்ஸஸ் ஆக இருக்கு. அப்ப இதுல பிரதான கூறு வந்து மெதேன். இந்த மெதேனை உடைப்பதன் மூலமாக ஏபர் முறை அமோனியா தயாரிப்புக்கு தேவையாக ஐதரசன் வந்து உற்பத்தி செய்யப்படுது. நெப்தா என்று சொல்லப்படுகின்ற மூலக்கூற்று நிறை குறைஞ்ச ஹைட்ரோ கார்பன்கள்ல இருந்தும் இது பெறப்படுகின்றது.
பிரதானமாக நெப்தான்னு குறிப்பிடுவது ஹெக்சேன் C6H14 தான் நெப்தான்னு குறிப்பிடுறது. சரியா? நாங்கள் நெப்தாவில இருந்து ஹைதர்சன் பிரித்தெடுக்கிற முறையை பார்க்கறதுக்கு முன்னர் மீத்தேன், அதாவது இயற்கை வாயுல இருக்கிற CH4ல இருந்து எப்படி இந்த H2 உடைச்செடுக்கிறது சம்பந்தமாக பார்ப்போம். உங்களுக்கு அது தொடர்பான நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே அதை கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தவும். சரி, அவங்களுக்கு இந்த தயாரிப்புக்கு தேவையான ஹைதர்சன் எங்கே இருந்து எடுக்க போறோம்? இயற்கை வாயுல இருந்து எடுக்க போறோம். இயற்கை வாயுல இருக்க மெதேன்ல இருந்து எடுக்க போறோம். இயற்கை வாயு தனிய மெதேனை மட்டும் கொண்டது இல்லை. அதுல மிக சொற்ப அளவில் H2S வாயுவும் காணப்படும். வேற வாயுக்கள கலவையாக தந்து இயற்கை வாயுல CH4 என்பது ஒரு பிரதான கூறாக இருக்க, அதுல சொற்ப அளவில் வந்து H2S வந்து கலந்து காணப்படும். H2S. ஆகவே CH4 உடைப்புக்கு உட்படுத்துவதற்கு முன்னர் இந்த கலந்திருக்கிற H2S வந்து நீக்க வரும். காரணம் என்னன்னு சொன்னால், இந்த CH4 உடைத்தல் செயற்பாடில் ஐதரசனை உற்பத்தி செய்யப்படுற இந்த உடைத்தல் செயற்பாடு ஊக்கல் செயற்பாட்டில் நிக்கல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஊக்கியை நாங்கள் பயன்படுத்திக் கொள்றோம். இந்த இயற்கை வாயுல இருக்கிற H2S வந்து அந்த நிக்கலோட இடைத்தாக்கமுக்கு சரியா இந்த நிக்கலின் ஊக்கல் தொழிற்பாட்டுக்கு இடையூறை ஏற்படுத்தும். ஆகவே இயற்கை வாயுல இருக்கிற H2S வாயு முதல்ல வந்து அகற்றப்பட்டு அதன் பின் தான் இந்த CH4 வந்து உடைக்கப்படும். சரி, அப்ப நாங்கள் முதல்ல தூய்மை ஆக்கப்பட வரும். இப்ப இயற்கை வாயு வந்து தூய்மையாக்கப்பட வரும். தூய்மையாக்குறதுக்கு என்ன செய்யணும்? தூய்மையாக்குவதற்காக நாங்கள் இயற்கை வாயுவை சட்டன் சரியா தூய்மையாக்குவதற்காக இயற்கை வாயு வந்து நாங்கள் சட்டன் ஓவோட தாக்கத்துக்கு உட்படுத்துறோம். அப்ப H2S வந்து சட்டன் ஓவோட தாக்கும் போது H2S வந்து சட்டன் ஓவுடன் தாக்கும் போது சட்டன் எஸ் ஆக இந்த H2Sல இருக்கிற சல்பர் வந்து அகற்றப்படுது. அங்கால உங்களுக்கு நீராவி வருது. நீராவி என்பது உங்களுக்கு பிரச்சனையான ஒன்றாக இருக்காது. அதாவது உலர்த்தல் மூலமாக அகற்றப்படக்கூடியது. மற்றது எங்களுக்கு இந்த தாக்கத்துல வந்து நீராவிதான் பயன்படுத்திய தாக்கத்தை நிகழ்த்தப்படும். ஆகவே எங்களுக்கு அது பிரச்சனையாக இருக்காது. H2S அகற்றணும் ஏனென்றால் நிக்கல் என்ற ஊக்கல் தொழிற்பாட்டுக்கு தடங்கள் ஏற்படும். இயற்கை வாயு என்று உங்களுக்கு என்னென்று தெரியும். இயற்கை வாயுவை பெறுவது அநேகமான நாடுகள்ல வந்து ஒரு பிரதான சக்தி முதலாக இயற்கை வாயு இருக்கு. பிரதான சக்தி முதலாக இந்த இயற்கை வாயுவை பயன்படுத்தினோம். ஆனாலும் அதை நான் சொன்ன மாதிரி சூழல் பிரச்சனை மிக பிரச்சனையான ஒன்றுதான். அதிகளவான கெமிக்கல்ஸ் வந்தது. எத்தனையோ லிட்டர் கணக்கில் தண்ணியும் கெமிக்கலையும் கலந்து பூமிக்குள்ள ஸ்ப்ரே பண்றாங்க. பூமிக்கு அடியில ஓட்ட போட்டு என்ன செய்யறது பரவ அந்த விளக்கம் போட்டிருந்தவங்க அந்த டைம்ல நான் அதை பார்த்துறேன். வீடியோ கிளிப்ஸ் வந்து விழிப்புணர்வுக்காக போட்டிருந்தவங்க நிறைய வீடியோ கிளிப்ஸ் வந்திருந்தது. அப்படி ஏன் இதை நாங்கள் இப்படி எதிர்க்கிறோம்னு சொல்லி அந்த எதிர்ப்பை முன்னின்று நடத்தினார்கள். ஒரு 15-20 நிமிஷ காணொலிகளாக வெளியிட்டு கொண்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துறேன் நான் இவ்வளவு விஷயம் இதுக்கு இருக்குன்னு. நிறைய கெமிக்கல்ஸ் வந்து தண்ணிக்கு ட்ரில் பண்ணி போட்டு பாறை படுக்கைகளுக்கு பரவ விட்டு அந்த கெமிக்கல்ஸ் தான் என்ன செய்யணும்னா அங்க கிட்ட பாறை படுக்கைகளுக்கு இருக்கிற மீது இயற்கை வாயு புறத்துறிஞ்சி கொள்ளும். பேருந்து திருப்பி அவ்வளோதையும் கலெக்ட் பண்ணி ஸ்டக் பண்ணி இழுத்து பேருந்து வேற வாயுவை மட்டும் பிரிச்சு போட்டு இந்த கெமிக்கலை கொண்டு வந்து என்ன செய்வோம். மிகவும் வளர்ச்சி அடைந்த நாடுகள் அமெரிக்கா போன்ற நாடுகள்ல அது மிக துல்லியமான முறையில பகுப்பாய்வு செய்யப்படுதுன்னு சொல்லிக்கிறோம். அதால அங்க சூழல் பாதிப்பை ஏற்படுத்த அளவுக்கு இருக்கு. மற்ற இடங்கள்ல என்ன நடக்கும் என்பது பெரிய கேள்விக்குறி. ஆகவே அது வந்து நிலத்துல விடுவிக்கப்படுகிற நிலம் வந்து தன் இயல்புகளை வந்து தரிசு நிலமா போயிடும். ஆகவே அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் சொல்லி விளக்கம் போட்டிருந்தேன். நான் பார்த்துறேன். சும்மா அடிச்சு பாருங்க, வெப்சைட்ல அடிச்சு பாருங்க, மீத்தேன் திட்டம் மட்டும் அடிச்சு பாருங்க, அந்த நியூஸ் எல்லாம் பாருங்க உங்களுக்கு. சரி, அப்ப இயற்கை வாயுவை பிரிச்செடுக்கிறது இப்படிதான். சரி, ஓகே. அப்ப தலையங்கம் போட்டிருக்கவங்க H2I வரலன்னு சொல்லி எழுதி கொள்ளுங்க. ஐதரோ கார்பன்களை
ஐதரோ கார்பன்களை உதாரணத்துக்கு நெப்தா மூலக்கூற்று நிறை குறைந்த ஐதரோ கார்பன்களை பொதுவாக இப்படி சொல்றது நெப்தா ஐதரோ கார்பன்களை நெப்தாவின் மூலக்கூற்று சூத்திரம் C6H14 பொதுவாக ஐதரோ கார்பன்களை உடைப்பதால் ஐதரோ கார்பன்களை உடைப்பதால் ஐதரோ கார்பன்களை உடைப்பதால் அல்லது அல்லது இயற்கை வாயுவின் பிரதான கூறாகிய இயற்கை வாயுவின் பிரதான கூறாகிய இயற்கை வாயுவின் பிரதான கூறாகிய இயற்கை வாயுவின் பிரதான கூறாகிய மெதேன் வாயுவை பயன்படுத்தி மெதேன் வாயுவை பயன்படுத்தி ஐதரசன் வாயு பெறப்படுகின்றது. ஐதரசனை உற்பத்தி செய்வதற்காக பயன்படுத்தப்படுகின்ற மூலப்பொருட்கள் ஐதரசனை உற்பத்தி செய்வதற்காக பயன்படுத்தப்படுகின்ற மூலப்பொருட்கள் ஒன்று நெப்தா மற்றது இயற்கை வாயு. ஐதரசன் வாயுவை உற்பத்தி செய்யறது பயன்படுத்துற மூலப்பொருட்கள் ஒன்று நெப்தா மற்ற இயற்கை வாயு. இயற்கை வாயுல பிரதான கூறு மீத்தேன். ஐதரோ கார்பன்களை உடைப்பதால் அல்லது இயற்கை வாயுவின் பிரதான கூறாகிய மெதேன் வாயுவை பயன்படுத்தி ஐதரசன் வாயு பெறப்படுகின்றது. அடுத்த பந்தியாடைய கொள்ளுங்கள். இயற்கை வாயுவில் மிக சொற்ப அளவில் கொஞ்சம் தான் மிக சொற்ப அளவில் இயற்கை வாயுவில் மிக சொற்ப அளவில் இயற்கை வாயுவில் மிக சொற்ப அளவில் H2S வாயு அடங்கியுள்ளது. அதால்தான் மணக்கும். அதே போல உயிர் வாயுலையும் H2S இருக்கு. அதான் உயிர் வாயு மணக்கும். பயோகேஸ் என்று சொல்லப்படுது. அதுலயும் பிரதான கூறு மெதேன் தான். 70% மேல இருக்கு. இயற்கை வாயுவில் மிக சொற்ப அளவில் H2S வாயு அடங்கியுள்ளது. இவ் H2S வாயுவானது H2S வாயுவானது
ஊக்கியாக பயன்படுத்தப்படுகின்ற ஊக்கியாக பயன்படுத்தப்படுகின்ற ஊக்கியாக பயன்படுத்தப்படுகின்ற நிக்கலின் நிக்கல் ஊக்கியாக பயன்படுத்தப்படுகின்ற நிக்கலின் ஊக்கல் செயற்பாட்டிற்கு தடையாக அமையும் ஊக்கல் செயற்பாட்டிற்கு தடையாக அமையும் ஊக்கல் செயற்பாட்டிற்கு தடையாக அமையும் எனவே 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 இயற்கை வாயுவில் உள்ள H2S இயற்கை வாயுவில் உள்ள H2S முதலில் நீக்கப்பட வேண்டும் முதலில் நீக்கப்பட வேண்டும் அதன் பின்னரே ஊக்கி தாக்கத்தின் மூலம் H2 பிறப்பிக்கப்படுகின்றது இந்த தாக்கத்தை போட்டுக்கொள்ளுங்க H2S நீக்கல் தாக்கம் சொல்லி H2S நீக்கல் தாக்கம் இயற்கை வாயுவை வந்து செட்டனோவோட வந்து வெப்பப்படுத்திக்குள்ள இதுல உள்ள சல்பைட் வந்து இடமாற்றப்படும் செட்டனஸ் நீருருவா சரி அப்ப இயற்கை வாயுல இருக்கிற H2S அகற்றி போட்டு மெதேனை கொண்டு போய் நீங்கள் ஐதரசன் உடைப்புக்காக பயன்படுத்திக் கொள்ளலாம் H2S வாயு Saturn H2O மெதேன் வாயுவை பயன்படுத்தி H2வை தோற்றுவிக்கின்ற செயல்முறை SMR என்று அழைக்கப்படும் SMR என்பது ஸ்ட்ரீம் என்று நாங்கள் எதை சொல்லுவோம் ஸ்ட்ரீம் நீராவியை சொல்லுவோம் கொதி நீராவியை ஸ்ட்ரீம் என்று சொல்லுவோம் M மெத்தேன் மீதேன் என்று சொல்லுவாங்க மெத்தேன் ரிஃபார்மிங்
ஸ்ட்ரீம் மெதேன் ரிஃபார்மிங். இதுதான் SMR. இயற்கை வாயுல இருக்கிற மெதேன் கொதிநீராவியோட தொழிற்பட விடப்படும். அதாவது ஸ்ட்ரீம் கொதிநீராவியும் மிதேனும் தொழிற்பட விடப்பட்டு ஹைட்ரஜன் வாயு உற்பத்தி செய்யப்படுது. சரியா? இயற்கை வாயுவில இருந்து ஹைட்ரஜனை உற்பத்தி செய்கின்ற செயற்பாடு SMR அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். S என்பது ஸ்ட்ரீம், M என்பது மெதேன், ரிஃபார்மிங் என்பது R குறிக்கும். அப்ப நீங்கள் H2S நீக்கிய மெதேனை ஹைட்ரஜன் உடைப்புக்காக பயன்படுத்துறீங்க. அதுல நீங்கள் பயன்படுத்த போற ஆள் இந்த SMRல ஒரு ஆள் ஸ்ட்ரீம் கொதிநீராவி. சரிதான்? சாதாரணமாக ஹைட்ரோ கார்பன்களுக்கு கொதிநீராவியோட தாக்கம் இல்லை. படிச்சிருக்கிறீங்க? ஹைட்ரோ கார்பன்கள் கொதிநீராவியோட சாதாரணமாக தாக்காது. ஊக்கல் தாக்கம் என்றுதான் சொல்லி இருக்கிறோம். ஊக்கிகளை பயன்படுத்தி உயர் வெப்பநிலையில கொதிநீராவியோட தொழிற்பட விடும்போது இந்த தாக்கத்துல உங்களுக்கு கார்பனோர் ஆக்சைடும் H2 வாயுவும் விடுவிக்கப்படும். மீதேன் உடைக்கப்படும். கார்பனோர் ஆக்சைடாகவும் H2 ஆகவும் உடைக்கப்படும். இதுல ஒரு கார்பன் இருக்கு, இங்க ஒரு கார்பன் சரி, ஒரு ஓட்சன் இருக்கு, ஒரு ஓட்சன் சரி, இங்க 6 ஹைட்ரஜன் இருக்கு, அவை 3 H2. இதுல இந்த தாக்கம் அகவெப்ப தாக்கமா புறவெப்ப தாக்கமான்னு கண்டுபிடிக்கலாம். ஆனா சொல்லுங்க, அகவெப்ப தாக்கமா புறவெப்ப தாக்கமா செக் பண்ணுங்க. இந்த தாக்கம் ஒரு அகவெப்ப தாக்கமா இல்ல புறவெப்ப தாக்கமா? ஒரு தாக்கத்துல இது அகவெப்ப தாக்கமோ புறவெப்ப தாக்கமோ என்பதை ஓரளவு கண்டுபிடிக்கலாம். இங்க எந்திரப்பி அதிகரிக்குமா இல்லையான்னு சொல்லியும் ஓரளவுக்கு பார்க்கலாம். நேற்று நான் உங்களுக்கு சொன்னேன், வாயு மூல் எண்ணிக்கை அதிகரிக்கிற திசையில நிகழ்கின்ற தாக்கங்கள் எந்திரப்பி அதிகரிப்புக்குரியவையாக இருக்கும். கார்பனோர் ஆக்சைடு தோற்றம் சம்பந்தமாக கதைக்கும் போது சொன்னாங்க, ஒரு CO2 ஒரு கற்கரியோடதாக 2 CO வருது, எந்திரப்பி அதிகரிப்புக்குரியதாக இருக்கும்னு சொல்லிட்டு. இங்க CH4 கேஸ் H2O கேஸோடதாக்கி CO-வையும் H2-வையும் தரும். CH4 கேஸ் H2O கேஸோடதாக்கி CO-வையும் H2-வையும் தரும். இங்க 2 வாயு மூல எண்ணிக்கை, இங்க 4. ஆகவே இந்த தாக்கத்தின் எந்திரப்பி அதிகரிக்கும். சரி, இந்த தாக்கத்தின் எந்திரப்பி அதிகரிக்கும். அதாவது டெல்டா S பாசிட்டிவாக இருக்கு, நேர்கண்ணியமாக இருக்கு. விளைவின் எந்திரப்பி கூட, எந்திரப்பி அதிகரிக்கிறதா விளைவின் எந்திரப்பி கூட, அதுல இருந்து தாக்கின் எந்திரப்பியை கழிக்க எந்திரப்பி. இது அகவெப்ப தாக்கமா புறவெப்ப தாக்கமான்றத இது கொண்ட ஒரு தியரியிலே அனுபவத்துக்களால குறிப்பிடலாம். என்னன்னு சொன்னால், வாயு மூல எண்ணிக்கை அதிகரிக்கிற திசையில நடக்கின்ற தாக்கங்கள் அநேகமாக அகவெப்ப தாக்கங்களாக இருக்கும். ஆனா எல்லா சந்தர்ப்பத்திலையும் இது உண்மை அல்ல. நீங்க பார்க்கிற அநேகமான ரசாயன தாக்கங்கள், சமநிலை தாக்கங்கள்ல இதை நாங்கள் அப்ளை பண்ணலாம். வாயு மூல எண்ணிக்கை அதிகரிக்கிற திசையில நடக்கிற தாக்கங்கள், மூல எண்ணிக்கை அதிகரிக்கிற திசையில நடக்கிற தாக்கங்கள் அகவெப்ப தாக்கங்களாக அதிகளவான பிணைப்புகள் உடைக்கப்படும். இங்க 2 வாயு மூல எண்ணிக்கை 4 வாயு மூல எண்ணிக்கையாக வருது. அதாவது இது அகவெப்ப தாக்கமாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். இந்த தாக்கம் ஒரு அகவெப்ப தாக்கம். இந்த டெல்டா H பாசிட்டிவ். டெல்டா H பாசிட்டிவ். இது சாதாரண வெப்பநிலை அமுக்கத்துல நிகழாது. இந்த தாக்கத்தை நிகழ்த்துவதற்கு தேவையான வெப்பநிலை 700 பாகை சி தொடக்கம் 800 பாகை சி குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மீதேனுக்கும் கொதிநீராவிக்குமான தாக்கத்தின் வெப்பநிலை 700 தொடக்கம் 800 பாகை சி. அப்ப சாதாரண வெப்பநிலை அமுக்கத்திலே இந்த தாக்கம் நிகழாது. இதன் போது விடுவிக்கப்படுகின்ற வெப்பம் 200 கிலோ ஜூல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 200 கிலோ ஜூல். இந்த தாக்கத்தின் போது விடுவிக்கப்படும் உள்ளெடுக்கப்படுகின்ற சக்தி 200 கிலோ ஜூல். ஏன் அகவெப்ப தாக்கம் சொல்லி உள்ளெடுக்கப்படுகின்ற சக்தி. இந்த தாக்கத்துல ஹைட்ரஜன் உருவாக்கப்படுது. இந்த ஹைட்ரஜன் தான் எங்களுக்கு தேவையானது. அமோனியா தயாரி.
முதலாவது தாக்கத்துல இந்த தாக்கம் ஒன்று வச்சுக்கொள்றோம். முதலாவது தாக்கத்துல வார சிஓவை மேலும் கொதிநீராவியோட தாக்கமுறை அனுமதிப்பதன் மூலம் இந்த சிஓவையும் பயன்படுத்தி என்ன செய்யலாம் என்று சொன்னால் H2வை பெற்றுக்கொள்ளலாம். சரி, இரண்டாவது தாக்கம். முதலாவது தாக்கத்துல உருவாக்கப்பட்ட கார்பனோர் ஆக்சைடை வேஸ்டேஜா அனுப்பாமல் அதை திருப்பி கொதிநீராவியோட தாக்கமுடைய செய்தோம் என்று சொன்னால் இந்த தாக்கத்திலேயும் இன்னொரு H2 வந்து விடுவிக்கப்படும். ஆகவே இந்த தாக்க கலவைகளை நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தாக்கமாக ஒன்று CH4 வாயு H2O கேஸோட தாக்கி CO-வையும் H2-வையும் தார ஒரு தாக்கத்தை, இந்த முதலாவது தாக்கத்துல உருவாக்கப்பட்ட CO வந்து H2ஓட தாக்கி CO2 H2 மாற தாக்கத்தையும் கருதலாம். இந்த தாக்கம் வந்து வெப்ப உள்ளுறை மாற்றம் புற வெப்பத்துக்குரியது. வாயுமூல எண்ணிக்கைக்கு சமனாக இருந்தாலும் இது வந்து புறவெப்ப தாக்கம். டெல்டா H வந்து மைனஸ் 41 கிலோஜூல் சொச்சம், 41 கிலோஜூல் என்று சொல்லிக்கலாம். மூல் மைனஸ் ஒரு மூல் கருதப்படும். இப்ப கிட்டத்தட்ட ഇതിന്റെ எந்திரப்பி மாற்றம் வந்து பெரிய அளவில் இருக்காது. நாங்கள் எந்திரப்பியை மாறுத இப்ப வாயுமூல எண்ணிக்கை அதிகரிக்கல தானே, இப்ப எந்திரப்பி மாறாதுன்னு எடுத்துக்கொள்ளலாம். ஆனா உண்மையிலே அப்படி இல்லை. ഇതിന്റെ எந்திரப்பி ஒன்று கொண்டு என்ன சமனாவா இருக்க போது இல்லதான். மிகச் சொற்ப அளவில் ஒரு சின்ன மாற்றம் இருக்கும், அதை நாங்கள் புறக்கணிக்கலாம். சரி, ஏன்னா வாயுமூல எண்ணிக்கை மாறுது. வாயுமூல எண்ணிக்கை மாறி இருந்தா அங்க 2 மடங்கு 3 மடங்கு எந்திரப்பி கூட இங்க சாதாரணமான மடங்குல உங்களுக்கு ഇതിന്റെ எந்திரப்பி மாற்றம் பெருசாக கருத்துல கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. வாயுமூல எண்ணிக்கை சமனாக இருக்கிறார். இதுக்குள்ள இன்னொரு தாக்கம் அரிதாக நடக்கலாம் என்று சொல்லி இருக்கு. எப்படின்னு சொன்னால் மிக அரிதாக நடக்கக்கூடிய ஒரு தாக்கம், இந்த CH4 கேஸ் H2O தாக்கி நேரடியாக CO2வும் H2வும் மாறதாக்கம். CH4 கேஸ் H2O கேஸோட தாக்கி CO2வும் H2வும் மாறதாக்கம் இருக்கு. சரிதானே? அப்ப இதுலயும் நீங்கள் கருத்தி கொள்ளலாம். உங்களுக்கு இதுல 2 H2O தேவைப்படும். இதுல 2 ஆக்சிஜன் வருது CO2. அப்ப இதுல 4 ஹைட்ரஜன், இதுல 4 ஹைட்ரஜன், இதுல உங்களுக்கு 4 H2 வரும். இப்படியும் ஒரு தாக்கம் நேரடியாக நடக்க வாய்ப்பு இருக்கின்றது. மீதேன் வந்து நேரடியாக கொதிநீராவியோடு தாக்கி இந்த தாக்கம் அகவெப்பத்துக்குரியது. இந்த தாக்கம் வந்து டெல்டா H வந்து பாசிட்டிவ். பாருங்க, வாயுமூல எண்ணிக்கை அதிகரிக்கிற திசையில் இருக்கு. இங்க 3 வாயுமூல் இருக்க, இங்க வந்து 5 இருக்கு. பொதுவாக வாயுமூல எண்ணிக்கை அதிகரிக்கிற திசையில நடக்கிற தாக்கங்கள் வந்து அகவெப்ப தாக்கங்களாக இருக்கும். குறைகிற திசையில நடக்கிற தாக்கங்கள் வந்து புறவெப்ப தாக்கங்களாக இருக்கும். சரிதான்? அப்ப இந்த 3 தாக்கங்களும் வந்து இங்க எதிர்பார்க்கப்படுது. ஆனால் இது மிக அரிதாகத்தான் நடக்கிற ஒரு தாக்கமாக இருக்கு. இந்த தாக்கம் மிகவும் அரிதான ஒரு தாக்கம். சரிதானே? நாங்கள் இந்த மிச்ச விஷயத்தை நாங்கள் அடுத்த வகுப்புல பார்த்துக் கொள்வோம். இந்த 3 தாக்கத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளுவோம். நான் அடுத்த வகுப்புல இதெல்லாம் சரியா எப்படி இந்த இயற்கை வாயுல இருந்து ஹைட்ரஜன் வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது தொடர்பாக தாக்கங்களும், இந்த தாக்கங்கள்ல பயன்படுத்தப்படுற நிபந்தனைகளும், எந்த நிபந்தனையில இந்த விளைவுகளை அதிக அளவில் பெற்றுக் கொள்ளலாம்னு சொல்லி தெளிவான விளக்கம் இருக்க வேணும் என்று அவ்வளவு விஷயம் சொல்லி இருக்கு. சரி, ஓகே. நான் இதோட நிறைய விஷயங்கள் கூட அடுத்த வகுப்புல நாங்கள் இந்த விஷயத்தை பார்த்துக் கொள்வோம்.